அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தில் நாம் நம்மையே மறந்து விடுகிறோம். மனதில் கவலை, இதயத்தில் பயம், எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வி. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் 2500 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன சில வார்த்தைகள் இன்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அமைதியை தருகிறது. அவர்தான் புத்தர். இன்றைய இந்த 1 மணி நேர பயணம் உங்கள் மனதை சுத்தம் செய்யும், உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும், உங்களை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். ஆழ்ந்த மூச்சு இழுத்து. புத்தர் ஒரு கடவுள் அல்ல, அவர் ஒரு மனிதர். துன்பத்தை புரிந்த மனிதர், அதிலிருந்து விடுதலை கண்ட மனிதர். அரண்மனையின் சுகங்களை விட்டு வலி, நோய், மரணம் என்ற உண்மையை பார்த்தவர். அவர் சொன்னது ஒன்றே: துன்பம் உண்டு, துன்பத்துக்கு காரணம் உண்டு, துன்பத்திலிருந்து விடுதலை உண்டு. அந்த விடுதலையே புத்தர் காட்டிய பாதை. புத்தர் சொன்ன முதல் உண்மை, வாழ்க்கை முழுவதும் துன்பம்தான் என்று இல்லை. ஆனாம் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், பாசம், பயம், ஆசை, வேதனை, இந்த சங்கிலியே நம்மை கட்டி போடுகிறது. நீ எதிர்பார்க்கும்போது கஷ்டப்படுகிறாய், விட்டுவிட்டால் மனம் லேசாகிறது. விட்டுவிடுதல் தோல்வி அல்ல, விட்டுவிடுதல் விடுதலை. புத்தர் சொன்னார், அதிக ஆசை அதிக துன்பம், குறைந்த ஆசை நிறைந்த அமைதி. நமக்கு தேவையானது ஒரு வீடு, ஒரு உடை, ஒரு உணவு. ஆனால் நாம் தேடுவது முடிவில்லாத ஒப்பீடு. அவன் வாங்கினான், அவள் உயர்ந்தாள், நான் ஏன் இல்லை? இந்த ஒப்பீடே நம் அமைதியை திருடுகிறது. இன்றே ஒரு தீர்மானம் எடு, என்னிடம் இருப்பதே போதும் என்று. புத்தர் சொன்ன அழகான வார்த்தை, கோபம் என்பது நீ உன்னை நீயே எரித்துக்கொண்டு மற்றவர் சுடப்படுவார் என நினைப்பது போல. கோபம் வந்தால் நீ தோற்றுவிட்டாய், மௌனம் காத்தால் நீ வென்று விட்டாய். 1 நிமிடம் அமைதியாக சுவாசி, உன் மனம் மெதுவாக சாந்தமாகும். இப்போது கண்களை மெதுவாக மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளே, வெளியே. எந்த எண்ணமும் வந்தால் அதை தடுக்க வேண்டாம், பிடிக்கவும் வேண்டாம். வெறும் பார்வையாளராக இருங்கள். நீங்கள் உங்கள் மனம் அல்ல, நீங்கள் அதை பார்க்கும் சாட்சியாளர். இந்த உணர்வே உண்மையான அமைதி. புத்தர் சொன்ன கடைசி பாடம் இதுதான்: யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள், நீயே உன் பாதையை நடக்க வேண்டும். வெளியில் தேடும் அமைதி உள்ளேதான் இருக்கிறது. இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு சிறு அமைதியாவது கொடுத்திருந்தால் அது புத்தரின் ஆசீர்வாதம். நமோ புத்தாய, நமோ தர்மாய, நமோ சங்காய.